இன் குன்னா லனந்துருல் ஹிலால சும்மல் ஹிலால சும்மல் ஹிலால. நாம் ஒரு பிறையை காண்போம், மறுபிறையை காண்போம், மூணாவது பிறையை காண்போம். வமா ஊகித ஃபீ அபியாத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்ல நெருப்பு மூடப்பட பாட்டு. இன்னகமா தஅவுதனி வரஜௌதனி கஃபர்து லக அலா மா கான ஃபீக வலா உபாலி. உங்களோட குற்றங்கள் மன்னிப்பு பெறணும் என்று நீங்க ஆதரவு வைத்தாலே நான் உங்களை மன்னிச்சிட்டேன். குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். வரம்பு மீறி பாவம் செய்த அடியார்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய இரக்கத்தை விட்டும் அல்லாஹ்வுடைய அன்பை விட்டும் நீங்க நிராசை அடைஞ்சிடவானாம். நான் இவ்வளவு தவறு செய்திருக்கிறேன், இவ்வளவு அசிங்கங்களை நான் பார்த்திருக்கிறேன், இவ்வளவு அசிங்கங்களை நான் கேட்டிருக்கிறேன், என் ரப்பு என்னை மன்னிப்பானா? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நீங்க நிராசை அடைஞ்சிடவானாம். அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن الكريم قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. وقال تعالى أيضا نبئ عبادي أني أنا الغفور الرحيم. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم الراحمون يرحمهم الرحمن ارحموا من في الأرض يرحمكم من في السماء. وكما قال عليه الصلاة والسلام மண்ணையும் விண்ணையும் படைத்து மண்ணிலே பல கோடி ஜீவராசிகள் விண்ணிலே விண்மீன்களை படைத்து பரிபாலித்து போஷித்து வரும் வல்ல நாயன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் முறையன். அல்ஹம்துலில்லாஹ். அகிலத்தாருக்கு அருட்கொடையாக ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக வந்தித்த ஹபீபே கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சுன்னத்துகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபா தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்மாவின் கடமை நிறைவேற்றி செல்வதற்காக வேண்டி இல்லங்களில் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான இல்லத்தில் இஅ்திகாஃப் நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமான சகோதரர்களே, வல்லவன் அல்லாஹ் அவருடைய தூதர் ஹபீபே கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது வாழ்வில் எவைகளை எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கிறார்களோ அவைகளை எடுத்தும், எவைகளை வேண்டாம் விலகிக்கோங்க தவிர்ந்துக்கோங்க என்று விலக்கியிருக்கிறார்களோ அவைகளை விட்டு விலகி நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பாலுங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு நல்ல ஒரு கிளைமேட்டில் இருந்து கொண்டிருக்கிறோம். காப்பாட்டுக்கு மேலால் ஏசி உள்ளுக்கால இருந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் தலையை கீழே போட்டு என்றால் எங்களுக்கு தூக்கம் போய்ட்டிடும். அதே தூக்கத்தோடு நாங்கள் ஆழ்ந்து போய்ட்டோம் என்றால் அதுக்கு பின்னால் நாங்கள் எழும்பி தொழுவோம். எங்களுடைய தொழுவுடைய ஹாலாத் என்ன நிலைமைன்னு விளங்காது எங்களுக்கு. அதே சந்தர்ப்பத்தில் என்ன விஷயங்கள் பேசப்படுதுன்னு கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இழந்து விடுவோம். கண்ணியமான சகோதரர்கள், பேசப்படக்கூடிய விஷயங்களை காது தாழ்த்தி கேட்பதற்கு வல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அதே சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் முன்னுக்காக எங்களோட இடங்களை பூர்த்தி செஞ்சு கொண்டார் இடைவெளிகளை வரக்கூடியவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அது லேசாக இருக்கும். ஏன்னா அல்லாத சந்தர்ப்பத்தில் வரக்கூடியவங்களோட கடந்து வர வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். ப்ளீஸ் அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். கொஞ்சம் முன்னுக்கால உட்காந்து ரஹ்மத் செய்வான்.
இடைவேளைகளை பூர்த்தி செஞ்சுக்கோங்க. கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் வணங்கக்கூடிய ரப்பு அல்லாஹ், எங்களை படைத்த ரப்பு அல்லாஹ், நாங்கள் நம்பி வாழக்கூடிய எங்கள் ரப்பு அல்லாஹ் இரக்கமானவன். சகோதரர்களே, அவனுடைய பேர் ரஹ்மான், அவனுடைய பேர் ரஹீம், அவன் அர்ஹமுர் ராஹிமீன், இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகவும் இரக்கம் காட்டக்கூடிய ரப்பு அல்லாஹ்வைத்தான் நாங்கள் வணங்கி கொண்டிருக்கிறோம், நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, ரப்பு அல்லாஹ் எந்த அளவு இரக்கமானவன் என்றால் அவனுடைய அர்ஷிலே எழுதி வைத்திருக்கிறான், சபகத் ரஹ்மதி கதபி, என்னுடைய கோபத்தை என்னுடைய ரஹ்மத், என்னுடைய அன்பு, என்னுடைய இரக்கம் முந்திவிட்டது என்பதாக அவனுடைய அர்ஷிலே எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடைய கோபத்தை விட என் ரஹ்மத் விசாலமானது, என் அன்பு முந்திவிட்டது. இப்படியாப்பட்ட ரப்பு அல்லாஹ் இரக்கமானவன், அன்பானவன், எங்களோட மிச்சம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த இடத்துல கூடிய ஒவ்வொருத்தரும் நாங்கள் யோசித்து பார்ப்போம், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நாங்கள் செய்யக்கூடிய தப்பை, நாங்கள் செய்யக்கூடிய தவறை, நாங்கள் செய்யக்கூடிய குற்றங்களை, எங்களால் நடைபெறக்கூடிய பாவங்களை, எங்களால் நடந்த பாவங்களை அல்லாஹ் வெளிச்சம் போட்டு காட்டிட்டான் என்றால், அல்லாஹ் எங்களோட மஹல்லாவாசிகளுக்கு, எங்களோட உறவினர்களுக்கு, நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு, எம்மை பெற்றெடுத்த எங்களோட பெற்றோர்களுக்கு, எங்களோட நண்பர்களுக்கு, எங்களோட மனைவி மக்களுக்கு அல்லாஹ் என்ற குற்றத்தை, என்ற குறைய, என்ற தப்பை, என்ற தவற, நான் முன்னால் செஞ்ச தப்பு, நான் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய தப்புகளை, குற்றங்களை, குறைகளை காண்பித்தான் என்று இருந்தால், கண்ணியமான சகோதரர்களே, எங்களால் எங்களோட மனைவிக்கு முன்னால், எங்களால் எங்களோட பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு முன்னால், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு முன்னால் எங்களால் முகம் கொடுக்க முடியுமா சகோதரர்களே? படைச்ச ரப்புல் ஆலமீன் இரக்கமானவன், இரக்கமானவன். அந்த ரப்பு அல்லாஹ் எங்களோட தப்ப, எங்களோட தவற, எங்களோட குற்றத்தை, எங்களோட குறைகளை தெரிந்தும் மறைந்தும் சுப்ஹானல்லாஹ் எல்லாத்தையும் மறைத்து வைத்திருக்கிறான் சகோதரர்களே. அவ்வளோ இரக்கமானவன் அல்லாஹ். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நாங்கள் செஞ்ச தப்பை என்ற பிள்ளைகளுக்கு தெரிஞ்சால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ஒருத்தருக்கும் காட்டி கொடுக்கலைங்களே. இன்றைக்கி நாங்கள் கண்ணியமாக இருந்து கொண்டிருக்கோம், பள்ளிக்கு கண்ணியமாக பள்ளிக்கு வரோம் போகிறோம் சகோதரர்களே. எவ்வளோ இரக்கமானவன் அல்லாஹ், எவ்வளோ இரக்கமானவன் அல்லாஹ். ஏண்ட தப்ப, ஏண்ட தவற என் நண்பர்கள் தெரிந்தால், என் பள்ளி மக்கள் தெரிந்திருந்தால் என்னால் பள்ளிக்கு வர முடியுமா? என் மஹல்லாக்கு சமூகம் அளிக்க முடியுமா? கண்ணியமானவர்களே, ரப்பு அல்லாஹ் இரக்கமான இந்த தாயவின் இந்த உலகத்தில் ஹதீஸ்ல வந்து இன்ன லில்லாஹி மிஅத ரஹ்மா, அல்லாஹ்க்கு 100 இரக்கங்கள் ரஹ்மத்திக்கு சுப்ஹானல்லாஹ். அந்த 100 இரக்கத்திலையும் அல்லாஹ் இந்த துன்யா கொடுத்தது ஒரே ஒரு இரக்கத்தை தான், ஒரே ஒரு ரஹ்மத். அந்த இரக்கத்தின் மூலமாகத்தான் பறவைகள் தனது குஞ்சுகளுக்கு இரக்கம் காட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த இரக்கத்தை தான் மிருகங்கள் தனது குட்டிகளுக்கு இரக்கம் காட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த ஒரு இரக்கத்தில் தான் தண்ட பிள்ளைகளுக்கு பெற்றோர் இரக்கம் காட்டி கொண்டிருக்கிறாங்க. அந்த ஒரு இரக்கத்தில் தான் இந்த உலகத்தில் தாயுடைய பாசத்தை மிஞ்சியது ஒன்றுமில்லை என்று சொல்லுவாங்க. அந்த தாய் அந்த 99 அல்ல, அந்த ஒரே ஒரு இரக்கத்தில் இருந்து தான் அந்த தாய் தனது பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டி கொண்டிருக்கிற சகோதரர்கள். இந்த உலகத்தில் கண்ணியமான சகோதரர்களே, ஒரு சந்தர்ப்பத்தில் ஹதரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோட வீட்டுக்கு ஒரு தாய் 2 பெண் பிள்ளைகளை அழைத்து வந்தால், பசியோட, பட்டணியோட, வறுமையோட, ஒரு மிஸ்கீனான ஒரு தாய் தன் 2 பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு யாசகம் கேட்டால் ஏதாவது உண்பதற்காக வேண்டி, ஏதாவது தின்றதுக்கு சாப்பாடு தாங்கன்னு கேட்ட சந்தர்ப்பத்தில் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டில் இருந்தது 3 பெரித்த பல மரங்கள். அவர்களே வறுமையில். ஹதீஸ்ல வந்திருக்குது, ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு சொல்றாங்க, இன் குன்னா லனந்துருல் ஹிலால சும்மல் ஹிலால சும்மல் ஹிலால, நாங்கள் ஒரு பிறையை காண்போம், மறுபிறையை காண்போம், 3வது பிறையை காண்போம். வமா ஊகித ஃபீ அபியாத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நார்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் நெருப்பு மூடப்பட மாட்டுச்சு, அடுப்பு பற்ற வைக்கப்பட மாட்டுச்சு. ஒரு பிறையை காண்போம் 2வது மாதம், சுப்ஹானல்லாஹ், 1 மாதம் 2 மாதம் 3வது மாதம் வரைக்கும் எங்கள் வீட்டில் அடுப்பு பற்ற வைக்கப்பட மாட்டுச்சு. எங்கள் வீட்டில் சமைப்பதுக்கு ஒன்றும் இல்லை. கேட்டாங்க சஹாபாக்கள், ஒரு சிலர் கேட்டாங்க, அப்போ உங்களோட சாப்பாடு? சரி, நாங்கள் வெறும் பேரித்த பழமும் தண்ணியும் சொல்லி. இப்படியாப்பட்ட ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டு வாசல்ல ஒரு மிஸ்கீன் தாய் தன் 2 பிள்ளைகளையும் வைத்துக் கொண்டு பசியோடு இருக்கிறார். யாசர் கேட்ட சந்தர்ப்பத்தில் வீட்டில் இருந்த 3 பேரித்த பேரித்தங்கள் தான் அந்த பேரித்தத்தை கொடுத்துட்டா. சுப்ஹானல்லாஹ். இந்த தாய் தன் 2 பேரித்தங்களை, அதில் 2 பேரித்தங்களை பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பிள்ளைக்கும் கொடுத்துட்டு 3வது ஒரு பேரித்தத்தை வச்சிருக்கிறா, ஈச்சப்பழத்தை தான் உண்ணுவதற்காக தானும் பசியோடு. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த 2 பிள்ளைகளும் ஈச்சப்பழத்தை தன்னுக்கு கிடைச்ச ஈச்சப்பழத்தை சாப்பிட்டுட்டு பின்னால் அந்த தாயுடைய கையை பார்த்து கொண்டே இருக்கிற. தாய் பசியோடு இருக்கிறாள், தாயும் பட்டினியோடு இருக்கிறாள். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த தாய் தான் உண்ணுவதற்காக வைத்திருந்த அந்த ஈச்சப்பழத்தையும் 2ஆக பிரித்து அந்த 2 பிள்ளைகளுக்கும் கொடுத்துட்டு தான் பசியோடு இருந்தார். சுப்ஹானல்லாஹ். இதை பார்த்து ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அழ ஆரம்பித்தார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க. வந்த சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நடந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. ஒரு தாய் பசியோடு இருந்து தான் உண்ண வைத்திருந்த அந்த ஈச்சப்பழத்தையும் தனது பிள்ளைகளுக்கு சரசமாக பிரித்து கொடுத்துட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த செயலின் மூலமாக அல்லாஹ் இன்னல்லாஹ கத் அவுஜப லஹா பிஹல் ஜன்னஹ் அவ் அஅதகஹா அன்னார் சொன்னாங்க. அந்த தாய்க்கு அல்லாஹ் அந்த செயலின் மூலமாக சொர்க்கத்தை வாஜிபாக்கிட்டான், அல்லது அந்த தாயை நரகத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்துட்டான். கண்ணியமான சகோதரர்களே, சொன்னாங்க, இதை விடவும் இந்த தாய் பிள்ளைகளுக்கு ஈச்சப்பழத்தை பிரித்து கொடுத்துட்டு தான் பசியோடு இருந்தவே அந்த தாயுடைய இந்த அன்பை விடவும் இந்த இரக்கத்தை விடவும் இரக்கமானவன் தான் உங்களுடைய படச்சிறப்பு அல்லாஹ். அவ்வளோ இரக்கமானவன். ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தர்ப்பத்தில் ஒரு சில பணிய கைதிகள் பிடிபட்டிருந்தாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை காணாமல் போயிட்டு, பிள்ளை தொலைஞ்சி போயிட்டாச்சு, பிள்ளையை காணம் தொலைத்து விட்டால் அந்த பிள்ளையை தேடி ஒரு தாய் தத்தளித்து கொண்டு கதறிக்கொண்டு பதறிக்கொண்டு அழுது கொண்டு அந்த பிள்ளையை தேடி திரிகிறாள். இந்த காட்சியை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பின்னால கொஞ்ச நேரத்துக்கு பின்னால அந்த பிள்ளை அந்த தாய்க்கு கிடைச்சிட்டு அந்த தாய் பிள்ளையை கண்டவுடன் அந்த பிள்ளையை கெட்டி அணைத்து மார்போடு அணைத்து முத்தமிட்டு அந்த பிள்ளைக்கு பால் ஊட்டினாள். இந்த காட்சியை கண்ட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உமர், இந்த தாய் இந்த பிள்ளைய நெருப்புல போட விரும்புவாளா? சொன்னாங்க, வல்லாஹி ஒரு நாளும் விரும்ப மாட்டான். இவ்வளவு இரக்கமான இவ்வளவு அன்பான அந்த தாய் ஒரு நாளும் ஒரு போதும் அந்த பிள்ளையை நெருப்புல போட விரும்ப மாட்டது. சொன்னாங்க, இந்த தாய் இந்த பிள்ளையிடம் மேல வச்சு இறக்கத்தை விடவும் ரப்பு ஆலமீன் அல்லாஹ் எங்களோட அடியார்களோட இறக்கமா இருக்கிறான். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் விரும்புவான அடியார்கள் நெருப்புல போடுறதுக்கு. கண்ணியமான சகோதரர்கள், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவ்வளோ இறக்கமானவன். ஹதீஸ்ல வந்திருக்குது, ஹதீஸ்ல குதிசில இப்ன ஆதம் அல்லாஹ் சொல்லுங்க, ஏ அடியாரே அடியார்களே ஆதமுடைய மக்களே, லவ் பலகத் இன்னக மா தஅவுதனி வ ரஜௌதனி கஃபர்து லக அலா மா கான ஃபீக வலா உபாலி. உங்களோட பாவங்கள் மன்னிப்பு பெறணும், நீ உங்களோட குற்றங்கள் மன்னிப்பு பெறணும் என்று நீங்க ஆதரவு வைத்தாலே
நான் உங்களை மன்னிச்சிடுறேன் சுப்ஹானல்லாஹ். வலா உபாலி, உங்களோட பாவங்களை பற்றி நான் பொருட்படுத்த மாட்டேன் சுப்ஹானல்லாஹ். எந்த விட அந்த ஹதீஸுக்கு சந்திக்குது, இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, லவ் பலகத் ஸுனூபுக அனான ஸமா, நீ பாவம் செய்து 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 ஒரு பாவம் வானத்தின் முகடு வரைக்கும் விட்டிருந்தாலும் கூட, அடியானே சுப்ஹானல்லாஹ், இன்னைக்கு துன்யாவில் எங்களுக்கு யாராவது ஒரு அநியாயம் செய்தால், எங்கட நான் ஒரு பாஸ், எனக்கு கீழே கூடிய ஸ்டாஃப் எனக்கு ஒரு தவறு செஞ்சா, நான் ஒரு நிர்வாகி, என் பள்ளியில் ஒரு ஸ்டாஃப் எனக்கு ஒரு தவறு செஞ்சால், கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சில பாவம் செய்து பாவத்தை வானத்தின் முகடு வரைக்கும் எட்டியிருந்தாலும் கூட, சும்மஸ்தக்ஃபர்தனி, நீ இஸ்திக்ஃபார் செய்வாய் என்றிருந்தால், அல்லாஹ் சொல்கிறான், கஃபர்து லக, அடியானே நான் உன்னை மன்னித்து விட்டேன். சுப்ஹானல்லாஹ். அந்த ஹதீஸில் குஸ் வந்திக்குது, இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, ஏ அடியாரே, லவ் அதைதனி பிகுராபில் அர்தி ஹதாயா, உனது பாவங்கள், நீ பாவம் செய்து 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 பாவத்தால் பூமி நிரப்பினாலும், சும்ம லகீதனி லா துஷ்ரிக் பி ஷைஆ, எனக்கு இணை வைக்காத நிலையில நீ என்னை சந்திப்பாய் என்றிருந்தால், லஅதைதுக பிகுராபிஹா மக்ஃபிரா, இந்த பூமி நிரம்ப நான் உனக்கு மன்னிப்பு தருகிறேன். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு இரக்கமான அல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு ஹதீஸ்ல வந்திருக்குது, இப்லீஸ் ஷைத்தான் சொல்கிறான், யா அல்லாஹ், உன்னுடைய ஜலாலியத்து மீது சத்தியமாக, உனது கண்ணியத்து மீது சத்தியமாக, உன்னுடைய அடியார்கள் மௌத்து வரைக்கும், உன்னுடைய அடியார்களுடைய உடம்பில் இருந்து ரூஹ் பிரியும் வரைக்கும், ரூஹ் கலட்டப்படும் வரைக்கும் உன்னுடைய அடியார்களை நான் வழிகெடுத்துக் கொண்டே இருப்பேன் என்று ஷைத்தான் சபதமிடுகிறான். சொல்கிறான், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்கிறான், என் ஜலாலியத்தின் மீது சத்தியமாக, என் கண்ணியத்தின் மீது சத்தியமாக, என்னுடைய அடியான் பாவ மன்னிப்பு தேடும் காலமெல்லாம், என்னுடைய அடியான் எவ்வளோ பாவம் செய்தாலும் என்னுடைய அடியானை நான் மன்னித்துக் கொண்டே இருப்பேன். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, ஹதீஸ்ல வந்திருக்குது, ஒரு அடியான் இதா அஸ்னப ஸம்பன், ஒரு அடியான் பாவத்தை செஞ்சாரு, அல்லாஹ் சொல்ற ஹதீஸ்ல குத்ஸி, ஃபஅலிம அன்ன லஹு ரப்பன் யக்ஃபிரு ஸம்ப, அவனுக்கு ஒரு ரப் இருக்கிறான், அவனுடைய பாவங்களை மன்னிப்பார் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். அவன் பாவ மன்னிப்பு கேடுகிறான், அல்லாஹ் அவனை மன்னித்து விடுகிறான். சுப்ஹானல்லாஹ். மறுபடியும் பாவம் செய்கிறான், அல்லாஹ் மன்னிக்கிறான். மறுபடியும் பாவம் செய்கிறான், அல்லாஹ் மன்னிக்க. இந்த அளவு இரக்கமான ரப்பு அல்லாஹ்க்கு நாங்க எப்படி மாறுபாடு செய்கிற சகோதரர்களே? அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், நப்பி இபாதி அன்னி அனல் கஃபூருர் ரஹீம். நபி நீ கூறுங்க, சொல்லுங்க, நான் தான் இரக்கமானவன், என்னுடைய அடியாரோட நான், நபி இபாதி அன்னி அனல் கஃபூர் அர் ரஹீம், நான் மன்னிக்க கூடியவன், என்னுடைய அடியார்களுக்கு இரக்கம் காட்டக்கூடிய நான் தான் என்பதை சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ். அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. الله சொல்றான், வரம்பு மீறி பாவம் செய்த அடியார்களே, قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم, வரம்பு மீறி பாவம் செய்த அடியார்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், لا تقنطوا من رحمة الله, அல்லாஹ்ட ரஹ்மத்தை விட்டும், அல்லாஹ்ட இரக்கத்தை விட்டும், அல்லாஹ்ட அன்பை விட்டும் நீங்க நிராசை அடைஞ்சிடவானாம். சுப்ஹானல்லாஹ். நாங்க யோசிப்போம், நான் இவ்வளோ பாவம் செஞ்சேன், சின்ன காலத்துல, வாலிப காலத்துல நான் இவ்வளோ தப்பு செய்திருக்கிறேன், இவ்வளோ பாவங்களை செய்திருக்கிறேன், என் ரப்பு அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான்.
நான் இவ்வளோ தவறு செய்திருக்கிறேன், இவ்வளோ அசிங்கங்களை நான் பார்த்திருக்கிறேன், இவ்வளோ அசிங்கங்களை நான் கேட்டிருக்கிறேன். என் ரப்பு என்னை மன்னிப்பானா? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்ட ரஹ்மத்தை விட்டு நீங்க நிராசை அடைஞ்சிடவானம். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ யக்ஃபிருத் துனூப ஜமீஆ, அல்லாஹ் உடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் கஃபூர், அல்லாஹ் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் இரக்கமானவன். கண்ணியமான சகோதரர்களே, சிந்திச்சு பாருங்க. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளோ தப்புகளை தவறுகளை மன்னிச்சு வைத்திருக்கிறான். இன்னமும் நாங்கள் எங்களை திருத்திக் கொள்ளாமல் மறுபடியும் 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 அந்த ரப்புக்கு துரோகம் செய்வோம் என்றிருந்தால், அந்த ரப்புக்கு மாறுபாடு செய்வோம் என்றிருந்தால், இதை தாண்டியும் இவ்வளவு இரக்கமான ரப்பு அல்லாஹ் இவ்வளோ இரக்கத்தை தாண்டியும் எங்களை தண்டிப்பதாக இருந்தால் நாங்கள் எவ்வளவு பாவம் செய்யணும் சகோதரர்களே. கண்ணியமான சகோதரர்களே, ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க விருந்தோம்பலுக்கு, விருந்து கொடுப்பதற்கு, அவர்களுக்கு அடிப்பதற்கு யாரும் இல்லை, அந்தளவு விருந்து கொடுப்பார்கள். எந்தளவெண்டா தன்னோட ஒரு விருந்தாளியை வைக்காம சாப்பிட மாட்டார்கள். சாப்பாட்டுக்கு அவங்களோட ஒரு விருந்தாளி இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. ஒரு நாள் சாப்பாடு வரது உண்பதற்காக வேண்டி யாருமே விருந்தாளிகள் இல்லை. பார்க்குறாங்க, எந்த ஒரு விருந்தாளியும் இல்லை. பின்னால் பாதையில் போகக்கூடிய ஒரு வயோதிபர் அவரை அழைத்து தன்னுடன் சாப்பிடுவதற்காக வேண்டி, உண்பதற்காக வேண்டி சேர்த்துக் கொள்கிறார். அந்த வயோதிபருக்கு சொல்றார், சாப்பிடக்கூடிய சந்தர்ப்பத்தில் பிஸ்மி சொல்லும்படி அந்த வயோதிபர் சொல்றாரு, நான் ஒரு மஜூசி, நான் நெருப்பு வணங்கக்கூடியவர், நான் பிஸ்மி சொல்ல மாட்டேன். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சாப்பாட்டை விட்டு அந்த மஜூசியை துரத்தி விடுகிறார்கள். உண்ணுவதற்காக அழைத்து உண்ண உட்கார்ந்த அந்த அடியான் பிஸ்மி சொல்லல்ல என்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக வேண்டி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த அடியானை விரட்டிடுறாங்க. அல்லாஹ் மலக்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி மலக்கு சொன்னான், 70 வருஷமாக அந்த அடியான், அவர் ஒரு மஜூசி, எனக்கு மாறு செய்கிறார், அவர் நெருப்பு வணங்குகிறார், அவர் எனக்கு மாற்றம் செய்து கொண்டே இருக்கிறார் என்ற சந்தர்ப்பத்தில் கூட நான் அவனுக்கு ஒரு வேளை சாப்பாட ஒரு நாளும் கொடுக்காம இருந்ததில்லை. அவர் ஒரு காஃபிர், அவர் ஒரு மஜூசி, அவர் நெருப்பு வணங்குறாரு, எனக்கு முழுக்க முழுக்க பாவம் செய்கிறாரு, முழுக்க முழுக்க எனக்கு மாறு செய்கிறாரு. அவ்வாறு இருந்து கூட ஒருவேளை சாப்பாட்டை நான் அவருக்கு கொடுக்காம இருந்ததில்லை. ஆனால் பிஸ்மி சொல்லல்ல என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி அந்த அடியான, என்னுடைய அடியான நீங்க விரட்டிட்டீங்களே. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்க்கு அவ்வளோ மாறுபாடு செஞ்சும் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, எவ்வளவு இரக்கமானவன். கண்ணியமானவர்களே, நாளை கியாமத்துடைய நாளையில் ஹதீஸ் சந்திக்குது, இன்னல்லாஹ யுத்னில் முஃமின், ஒரு முஃமினை பக்கத்தில் அழைப்பான், ஒரு முஃமினை பக்கத்தில் அழைத்து நெருக்கமாக அழைத்து அல்லாஹ் அந்த முஃமினிடம், அந்த அடியாரிடம், அத்தஅரிஃபு தம்ப கதா வ கதா, இந்த பாவங்களை நீங்க செஞ்சிருக்கிறீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? மறுபடியும் அல்லாஹ் கேட்பான், அத்தஅரிஃபு தம்ப கதா வ கதா, இந்த பாவங்களை நீங்க செஞ்சிருக்கிறீங்க, ஞாபகம் இருக்குதா? அல்லாஹ் ஒவ்வொரு பாவமாக எடுத்து சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த அடியான் நினைப்பான், அன்னஹு ஹலக, நான் நாசமாகிட்டேன். அல்லாஹ் என்ன ஒவ்வொரு பாவத்தையும் எடுத்து சொல்கிறான், நான் அழிந்து விட்டேன் என்று நினைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சொல்லுவான், சதர்துஹா அலைக ஃபி துன்யா, துன்யாவோட பாவம், நீ செஞ்ச குற்றம், நீ செஞ்ச தவறு, நான் தெரிந்தும் மறந்தும் அதை நான் மக்களுக்கு முன்னால், எல்லாத்துக்கும் முன்னால அதை நான் மறைத்தேன்.
இன்றைய நாள் நான் அதை மன்னித்து விட்டேன். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு இரக்கம் சகோதரர்களே. இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய இரக்கம் எந்த அளவு என்றால் அடியார்களோட அல்லாஹு யஸ்துருனா, அல்லாஹு யஸ்துருனா, அல்லாஹ் துன்யாவில் எங்கட பாவத்தை எங்கட தப்ப தவற மறைத்து வைத்திருக்கிறான். எங்கட குற்றங்களை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் எந்த இரக்கமானவன் என்றால் சும்ம யுனாதீனா, எங்களை அழைப்பான். சும்ம யக்ஃபிரு லனா, அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிப்பான். சும்ம யுஹிப்புனா, அல்லாஹ் எங்களோட அவனுடைய அன்பை அவனுடைய இரக்கத்தை காட்டுவான். சும்ம யுபத்திலு ஸுனூபனா இலா ஹஸனாத், எங்களோட பாவங்களை அல்லாஹ் நன்மையாக மாற்றி எங்களை சொர்க்கத்துக்கு நுழைவிப்பான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, நாளை கியாமத்துடைய நாளையில் ஒரு அடியான் தௌபா செய்து விட்டான், பாவ மன்னிப்பு கேட்டேன்டா, அல்லாஹ் அந்த அடியான எவ்வளவு நேசிக்கிறான் என்றால் அந்த அடியான் எந்த உறுப்பால பாவம் செய்தானோ அந்த உறுப்புக்கு அல்லாஹ் அந்த பாவத்தை மறைத்து விடுவான். எந்த இடத்துல அந்த அடியான் பாவம் செய்தானோ அந்த இடத்துக்கும் அல்லாஹ் அந்த பாவத்தை மறக்கடிச்சிடுவான். எந்த காலத்துல எந்த நேரத்துல ஒரு பாவம் செய்தானோ அல்லாஹ் அந்த இடத்துக்கு அந்த காலத்துக்கு அந்த பாவத்தை மறைத்து விடுவான். எந்தளவென்றால் ரெண்டு மலக்குமார்களுக்கு கூட அல்லாஹ் அந்த பாவத்தை மறைச்சிடுவான். சுப்ஹானல்லாஹ். எந்த மலக்கு அந்த பாவத்தை எழுதினாரோ அந்த மலக்குக்கும் அல்லாஹ் அந்த பாவத்தை மறைத்திடுவான். சுப்ஹானல்லாஹ். நாளை கியாமத்துடைய நாளையில நான் செஞ்ச பாவம், நான் செஞ்ச தப்பு சுப்ஹானல்லாஹ் உடல் உறுப்புகளுக்கு மறைக்கப்பட்டுவிடும், அந்த இடத்துக்கு மறைக்கப்பட்டுவிடும், எல்லாத்துக்கும் மறைக்கப்பட்டுவிடும். இல்லா ஒத்தர தவிர எங்கட பாவம், எங்கட தப்பு, எங்கட குறைகள் ஒருவருக்கு மட்டும் தான் தெரிந்திருக்கும். அடுத்தான் ஹுவர் ரஹ்மான், படைச்ச ரஹ்மான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை தவிர எல்லாத்துக்கும் அல்லாஹ் எங்கட பாவத்தை மறைச்சிடும். சுப்ஹானல்லாஹ். எந்தளவென்றால் அல்லாஹ் ஒரு எந்த இரக்கமான வேண்டாம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான நாம் பாவம் செய்திருப்போம், நிறைய தப்புகள் தனிமையில ரகசியமாக பாரகசியமாக எத்தனையோ தவறு நாங்கள் செஞ்சிருப்போம். பாவம் தான் முழுக்க, ஆனால் இஸ்திக்ஃபார் செய்திருப்போம். அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொண்டிருந்தால் என்றால் கண்ணியமான சகோதரர்களே, நாளைக்கு கியாமத்துடைய நாளையில நீண்ட நாட்கள் அமல் செய்தவர்கள் கூட்டத்தில் ஆகிடுவோம். சுப்ஹானல்லாஹ். அது எப்படி பாவம் முழுக்க பாவம் செய்திருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அல் குர்ஆன் சொல்றான், உண்மையாக ஒரு அடியான் தௌபா செய்தார் என்று சொன்னால் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹ் சய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அல்லாஹ் அவருடைய அனைத்து பாவங்களையும் நன்மையாக மாற்றுறான். செஞ்சது பாவம், அந்த பாவத்தை அல்லாஹ் தன் மீது கொண்ட அடியார் மீது கொண்ட இரக்கம், அன்பு, பாசம், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அந்த பாவத்தை நன்மையாக மாற்றுறான். வகானல்லாஹு கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ் இரக்கமானவன், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு அடியான் வல்லதீன இதா ஃபஅலூ ஃபாஹிஷா, ஒரு அடியான் ஒரு பாவத்தை செஞ்சாரு, அவு ஸலமூ அன்ஃபுஸஹும், தனக்குத்தானே ஒரு அநியாயம் செய்து கொண்டாரு, ஸக்கருல்லாஹ், பாவத்தை செய்த பின்னால அவர் உள்ளத்தில் யா அல்லாஹ், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், நான் தப்பு செஞ்சேனே, நான் தவறு செஞ்சேன், நான் குற்றம் செஞ்சிட்டேன், நான் பாவத்தை பார்த்துட்டேன், நான் பாவத்தை பேசிட்டேன், பாவத்தை கேட்டுட்டேன், என் ரப்பு அல்லாஹ், என் எஜமானன் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே என்ற சிந்தனை உள்ளத்தில் வருது. அல்லாஹ்ட ஞாபகம் வருது. ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், உடனே யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடியா அல்லாஹ், செஞ்ச தப்பை மன்னிச்சிடியா அல்லாஹ்,
செஞ்ச குற்றத்தை நீ மன்னிச்சிடியா அல்லாஹ், உன்னைத்தர மன்னிக்க வேறு யாரும் இல்லையா அல்லாஹ், பாவ மன்னிப்பு கேட்கிறாரு. அல்லாஹ் பெருமையாக அல்லாஹ் ஆடம்பரமாக கூறுகிறான், وَمَن يَغْفِرُ الذُّنُوبَ إِلَّا اللَّهُ وَمَن يَغْفِرُ الذُّنُوبَ إِلَّا اللَّهُ. அல்லாஹ்வை தவிர உட பாவங்களை மன்னிப்பதற்கு வேறு யார் ஆரம்பிக்கிறாங்களா? அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிச்சுட்டான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்கள், இவ்வளோ இரக்கமான ரப்பு அல்லாஹ், இவ்வளோ அன்பான ரப்பு அல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, அவன் தந்த இந்த உயிர், அவன் தந்த இந்த உடல், அவன் தந்த பார்வை, அவன் தந்த செவிப்புலன், அவன் தந்த வார்த்தைகள், நாவு, கண்ணியமான சகோதரர்களே, எல்லா அல்லாஹ் தந்ததை அனுபவிச்சு கொண்டு அல்லாஹ்க்கு நாங்கள் மாறு செய்தால், அவன் தந்த இந்த கண்களால அவனுக்கு விருப்பம் இல்லாத செயலை நாங்கள் பார்த்தா, அவன் தந்த இந்த காதால அவனுக்கு விருப்பம் இல்லாத விஷயத்தை கேட்டால், கண்ணியமான சகோதரர்களே, அவன் தந்த இந்த உடம்பு, அவன் தந்த இந்த உயிர், அவன் தந்த சொத்து, அவன் தந்த செல்வம் அனைத்தையும் அனுபவித்து கொண்டு அவனுக்கே மாறு செய்தால், கண்ணியமான சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இரக்கமானவன், அன்பானவன், பாசமானவன், தாயை விடவும் பாசத்தில் மிஞ்சினவன். கண்ணியமான அப்படியாப்பட்ட ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு நாங்கள் எப்படி மாறு செய்கிற சகோதரர்களே? கண்ணியமான சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வால கடமையாக்கப்பட்ட தொழுகை அவன் தொழுங்கன்னு சொல்லிக்கிறான், ஏவி இருக்கிறான். அந்த தொழுகையங்களால் தொழுறதுக்கு சோம்பர சகோதரர்களே. இவ்வளவுத்தையும் தந்த அல்லாஹ் உடலை தந்தான், உயிரை தந்தான், சொத்தை தந்தான், செல்வத்தை தந்தான், அவன் ஆரோக்கியத்தை தந்தான். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு எத்தனையோ நோயாளிகள் படுத்த படுக்கையில, சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரி, இது அனைத்தையும் அனுபவித்துக் கொண்டு அவனால கட்டளையிடப்பட்ட தொழுகையை நாம் தொழாமல் இருந்தால், அவனுக்கு மாறு செய்தால், நான் தனிமையில் இருக்கிறோம், வீட்டில் இருக்கிறோம், ஒரு அறையில் இருக்கிறோம், என்னை பார்க்க என் பெற்றோர்கள் இல்லை, என்னை பார்ப்பதற்கு என் பிள்ளைகள் இல்லை, மனைவி மக்கள் இல்லை என்று சொல்லி அசிங்கங்களை நாங்கள் பார்த்தா, இன்னைக்கு ஒரு சிலர் சுப்ஹானல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிற, புள்ள வந்தா மூடிட்டுற, புள்ள வந்தா வேறொன்ன மாத்திட்டுற, மனைவி வந்தா வேறொன்ன மாத்திட்டுற. மனைவிக்கு கூடிய பயம் படைச்சரப்புக்கு இல்லை, பிள்ளைக்கு கூடிய அந்த இரக்கம் படைச்சரப்புக்கு இல்லை. மஹல்லாவாசிகள் பார்த்துடுவாங்களே, ஊர் மக்கள் பார்த்துடுவாங்களே, அசிங்கமே என்று மூடிட்டுற, அதை மறைச்சிட்டுற. ஆனா படைச்சரப்பு அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியே, நான் பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கூடிய இதே சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் பாதுகாக்கணும். அசிங்கங்களை பார்த்து கொண்டிருக்கூடிய சந்தர்ப்பத்தில், அசிங்கங்களை கேட்டுக்கொண்டிருக்கூடிய சந்தர்ப்பத்தில், அசிங்கங்களை பேசிக்கொண்டிருக்கூடிய சந்தர்ப்பத்தில், பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கூடிய சந்தர்ப்பத்தில், அதே நிலைமையில எங்களோட ரூ கைப்பற்றப்பட்டு விட்டால் அல்லாஹ் பாதுகாக்கணும். சகோதரர்களே, ஒரு மனிதர் துன்யால பாவியான நிலைமையில மௌத்தாகினால், அவருடைய ஜனாசா சுமந்து செல்லப்பட ஒரு பாயுடைய ஜனாசாவாக, அவருடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்ட ஒரு பாயுடைய ஜனாசாவாக நாளை கியாமத்துடைய நாளையில பாவிகளோடு எழுப்பப்படுவார். சுப்ஹானல்லாஹ். பாதுகாக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரக்கமானவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்ட பாசம், அல்லாஹ்ட இரக்கம், அல்லாஹ்ட அன்பு, அல்லாஹ்ட கருணை, சுப்ஹானல்லாஹ் ரப்பி ரஹ்மானே. கண்ணியமான சகோதரர்களே, இவ அனைத்தையும் தாண்டி ரப்புக்கு நாங்கள் மாறு செய்தால் நாங்கள் நஷ்டவாளிகளா இல்லையா சகோதரர்களே? நாங்கள் பாவிகளா இல்லையா சகோதரர்களே? நாங்கள் கை செய்தவன்களா இல்லையா சகோதரர்களே? கண்ணியமான சகோதரர்களே, படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்ட அன்பை, அவனுடைய இரக்கத்தை, அவனுடைய பாசத்தை விளங்கி அவனுக்கு மாறு செய்யாம, பாவங்களில் ஈடுபடாம, அசிங்கங்களை பார்க்காம, அசிங்கங்களை கேட்காம, அசிங்கமான விஷயங்களை ஈடுபடாம, அவனுக்கு பொருத்தமான முறையில் வாழ்ந்துட்டு அவனுடைய விருப்பமான முறையிலே எங்களோட ரூஹ்கள் கைப்பற்றப்படுவதற்கு வல்லல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா எங்களை பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், எங்களை தப்ப தவற நீ மன்னிச்சிடியா அல்லாஹ். நீ இரக்கமானவன் யா அல்லாஹ், நீ இரக்கமானவன் யா அல்லாஹ். நீ தந்த அனைத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ், உனக்கு மாறு செஞ்சிருக்கிறோம் யா அல்லாஹ்.
நீ தந்த அனைத்தையும் அனுபவித்துக் கொண்டு யா அல்லாஹ் உனக்கு நன்றி மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். நன்றியுள்ள அடியார்களாக வாழ வச்சிரு யா அல்லாஹ். உன்னுடைய இரக்கத்தை உன்னுடைய அன்பை பெற்றோர்கள் கூட்டத்தில் எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய மனைவி மக்களை எங்களுடைய பெற்றோர்களை எல்லாத்தையும் ஆக்கிடுவாயா யா அல்லாஹ். உன்னுடைய பொருத்தத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு யா அல்லாஹ். உன்னுடைய பொருத்தத்தோடே இந்த உலகத்தை விட்டு பிரிய தௌஃபீக் செய்திரு யா அல்லாஹ். எம்மை பெற்று வளர்த்த ஆளாக்கி சீதேவிகளை எங்களுடைய பெற்றோருடைய பாவனை மன்னிச்சிரு யா அல்லாஹ். யார் யார் ஹயாத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களை கண்ணியமாக வாழ வச்சிரு யா அல்லாஹ். யார் யார் வஃபாத்தாகிட்டாங்களோ அவர்களுக்கு கபரை நீ பிரகாசமாக்கிச்சிரு யா அல்லாஹ். அவர்களுக்கு உன்னுடைய அன்பை உன்னுடைய இரக்கத்தை நீ காட்டிடு யா அல்லாஹ். உன்னை பார்க்கக்கூடிய உன்னுடைய லிகாவை எங்களுடைய பெற்றோர்களுக்கு நீ கொடுத்துரு யா அல்லாஹ். இரக்கமுல் ரஹ்மான் எங்களோட பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளை ஆக்கி தந்துருவாயா. இல்லை உன்னுடைய அன்பை உன்னுடைய இரக்கத்தை விளங்கி உனக்கு பொருத்தமான அமல்கள் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நம்ம அனைவருக்கு நசீபாக்கிடுவாயாக. உன்னுடைய பொருத்தத்தோடைய உலகத்தில் வாழ்ந்துட்டு உன்னுடைய பொருத்தத்தோடே இந்த உலகத்தை விட்டு பிரிய தௌஃபீக் செய்வாயாக. நல்லவர்களாகவே வாழ்ந்துட்டு நல்லவர்களாகவே இந்த உலகத்தை விட்டு பிரிய தௌஃபீக் செய்வாயாக. என்னோட துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.